ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 24/5/2026 சம்ருதி SM 56க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணுட மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். அதிகப்படியான ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் இன்னும் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து நம்ம 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறது தான். அதாவது SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த சீரியல் நம்பரில் நம்மளுக்கு வந்து 5லேருந்து 8 ட்ராக்குள்ளே வராத நம்பர்ஸை ஃபுல்லாகவே மிஸ்ஸிங் சீரியலில் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஒன்று நடந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு அதிகப்படியாக 8 ட்ராவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் லாக் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 184ஓட நம்மளுக்கு 4 லாக் ஆகிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கு 4 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ 8 ட்ராங்கிறதே நம்மளுக்கு அதிகப்படியான ட்ரா. ஆனால் இந்த 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 ட்ராவையும் தாண்டி நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் ஆயிடுச்சு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிஸ்ஸிங் சீரியல் மேக்ஸிமம் நம்மளுக்கு சீபோர்டில் வரதான் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டுக்கு போகும். நான் இது சீபோர்டு கெஸிங்கிறதுனால சீபோர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற போர்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் சீபோர்டு அல்லது ஆல் போர்டு 4. இந்த ட்ராவுடைய கீ நம்பரே 4 தான் நண்பா. ஒருவேளை 4 மறுபடியும் இந்த ட்ராவில் லாக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 7 வர வாய்ப்புகள் இருக்குது. 4 அல்லது 7 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 4 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதிலேருந்து பயிர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்ஸை பொறுத்த வரைக்கும் 44 77 44 77 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்குள்ளே இருந்த பெயர்ஸ் உருவாகிறதா இருந்துச்சுன்னா 4 7 அல்லது 7 4. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய கெஸிங் நம்பர். நான் இதை ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலில் சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 4 7 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 965 ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து 016. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை 536 ரிசல்ட். இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. நான் இங்கே 184லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 184ல் தான் நம்மளுக்கு 4 லாக் ஆகுது நண்பா. இந்த இடத்துல 184ஓட இந்த இடம் நம்மளுக்கு 4 வந்து ஹோல்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்த ட்ராக்களில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக 4 இல்லை. இப்போ 1 by 1 பாருங்கள். 603 இந்த 184க்கு அப்புறம் நம்மளுக்கு 603 இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 808 இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஹோல். அதுக்கடுத்து 635 இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஹோல்ட். அதுக்கடுத்து 518 இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 901 இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா 5 ட்ராவ் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 ட்ரா, 5 ட்ரா. அதாவது இது வந்து நம்மளுக்கு மினிமம் ட்ரா. 5 ட்ராவிலே நம்மளுக்கு 4 இல்லை. இப்போ அடுத்து கவனிங்க. 901க்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து 155 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 672 இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 536 இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஹோல்டு. இப்போ டோட்டலாக ஃபார்மெட் படி நம்மளுக்கு 8 ட்ராவ் ஆயிடுச்சு நண்பா. இது நம்மளுக்கு மேக்ஸிமம். இப்போ நம்மளுக்கு 8 ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 4 கிடைக்கல. இப்போ இது 9வது ட்ராவில் கவனிங்க. 016 ஹோல்டு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 965 ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இது ரெண்டையும் கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 10 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 10 ட்ரா நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிருக்கு. அப்போது இது நம்மளுக்கு 11வது ட்ரா.
ஸோ 4 வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரா அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது நண்பா, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ 4 அல்லது 7 கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ சப்போர்ட்டடுக்கு நம்ம வந்து பவர் நம்பராக 7 இறக்கியிருக்கேன். 4 வரலண்டா 7 நிற்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு சில பெயர்ஸுகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்டான நம்பர்லேருந்து அதிகப்படியாக வந்த நம்பர்ஸும் வராத நம்பர்ஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 1 பொறுத்த வரைக்கும் 4 தடவை ஆயிடுச்சு. 2 பார்ப்போம். 2 பொறுத்த வரைக்கும் 1 2 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ 2 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 3 பொறுத்த வரைக்கும் 1 2 தடவை வந்திருக்கு. இப்போது 4 பொறுத்த வரைக்கும் 4 லாக் ஆகிருக்கு. 5 பார்ப்போம். 5 பொறுத்த வரைக்கும் 1 2 3 அதிகப்படியாக இருக்குது. அப்போது 6 பொறுத்த வரைக்கும் 1 2 6 அதிகப்படியாக இருக்குது. 7 பொறுத்த வரைக்கும் 1 தான் இருக்குது. ஸோ 7 எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பவர் நம்பர்ஸ். இப்போ 8 கணக்கு பண்ணுங்க. 8 2 தடவை இருக்குது. 808 அப்பவும் சரி, நம்மளுக்கு 518 அப்பவும் சரி 2 தடவை 8 இருக்குது. அப்போ 8 வேண்டாம். 9 பொறுத்த வரைக்கும் 901 9ம் 2 தடவை இருக்குது. 4 ட்ரா இடையில இருக்குது. இங்கே 4 ட்ரா. ஸோ இது லாக் ஆனதுலேருந்து 184 லாக் ஆனதுலேருந்து 4 ட்ராக்கு அப்புறமா 901 வந்திருக்கு. 4 ட்ராக்கு அப்புறமா இப்போ 965 வந்திருக்கு. அதனால் 9 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டடுக்கு எடுக்கலாம் நண்பா. 4 நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய பெயர். ஸோ இதை வச்சு தான் நம்ம பிசி மிக்ஸ்டு பார்க்க போகிறோம். பிசி மிக்ஸ்டு பொறுத்த வரைக்கும் இதை நான் பிசி மிக்ஸ்டு டேரெக்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் இதை ஏபிஎஸ்சியாக கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில நேரத்துக்கு ஆல் போர்டுக்கு போயிடுச்சுன்னா அது போர்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பரை வச்சு இதில் நம்ம பெயர்ஸை ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். 2 4 7 4 9 4. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது 2 7 9 7. ஸோ இதில் நம்மளுக்கு 5 பெயர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 பெயர்ஸ் தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மீண்டும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உங்களோட லைக் தான் நம்மளுடைய சப்போர்ட்டு. நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வின் பண்ணணும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். அதுதான் நம்மளோட நோக்கம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 24/5/2026 சம்ருதி எஸ்எம் 56க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெயர்ஸுக்கான நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்தாச்சு. சின்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம மறுபடியும் எடுத்துருவோம். ஸோ ரொம்ப அதாவது பழைய நம்பர் அப்படிங்கிறப்ப பட்சத்தில் நம்மளுக்கு 4க்கு அப்புறமா 2 7 தான் இருக்குது. அதனால் நான் அந்த 2 7 எடுத்ததோட இந்த 4 ஹோல்ட் ஆனதில் இருந்து எத்தனை ட்ராவுக்கு ஒன்ஸ் நம்பர்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 9ல் டவுட் இருந்துச்சு. அதனால் நான் 9 எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருவோம். சிம்பிளாக எடுக்கிறதா இருந்தாலுமே, அதாவது சிம்பிள் மெத்தட் இருந்தாலுமே ஓப்பனாக தான் கொடுப்போம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம பெயருக்கான நம்பர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுன்னு பார்ப்போம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 24/5/2026 சம்ருதி 56க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.